உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, பாய்கிறது ஈடி, பதுங்குகிறதா திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிற திமுக அரசு பல்வேறு அமைச்சர்களுடைய விவகாரத்தில் கூட இன்றைக்கு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற ஈடி இந்த அரசாங்கத்தினுடைய விவகாரத்துக்குள் மூக்கை நுழைக்கிற அந்த செயல் இன்றைக்கு அன்றாட காட்சிகளாக நடந்தேறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழலிலே தான் இன்றைக்கு டாஸ்மார்க் விவகாரத்தை கூட ஈடி தன்னுடைய கையிலே எடுத்திருக்கிறது. டாஸ்மார்க் விவகாரம் என்று சொல்லுகிற போது நம்முடைய ஞாபகத்துக்கு மிகச் சுலபமாக வருவது யாருன்னா, மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாட்டு மக்கள் பொதுவாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி மீதான ஈடி நடவடிக்கைகள், செந்தில் பாலாஜியினுடைய கைது விவகாரங்கள் இவையெல்லாம் டாஸ்மார்க் தொடர்புடைய அந்த விவகாரத்திலே நடந்திருப்பதாக நாட்டு மக்கள் எண்ணக்கூடும். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியால் கைது செய்யப்பட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டார்னா அது ஒன்றும் டாஸ்மார்க் விவகாரத்துக்காக அல்ல. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த நேரத்தில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய துறைக்குள்ளேயே வேலை என்று சொல்லி பல 100 கோடிகளை அப்பாவி மக்களிடத்திலே கொள்ளையடித்தார் என்கிற குற்றச்சாட்டுக்காகவே அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. யாரால் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுக்கப்பட்டதுன்னா, அதிமுக வழக்கு தொடுக்கவில்லை. ஆனால் அந்த வழக்கை தொடுத்தது யாருன்னா, அன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம்தான் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுத்தது. ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் தொடுத்த வழக்கிலே தான், அந்த வழக்கில் அடிப்படையிலே தான் ஈடி விசாரணை செய்தது. ஆக ஈடியினுடைய அந்த விசாரணையினுடைய அடிப்படையிலே தான் செந்தில் பாலாஜி மீது அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்காக, அந்த ஏமாற்று குற்றச்சாட்டுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையினுடைய அடிப்படையிலே தான் அவர் சிறைச்சாலைக்கு சென்றார், தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்தார். அதற்கு பிறகு கண்டிஷன் பெயிலில் வெளியே வந்தார். அதற்கு பிறகு மீண்டும் அமைச்சரானார். மீண்டும் கண்டிஷன் பெயிலை நீதிமன்றம் ரத்து செய்யவா என்று கேட்க, இல்லை கண்டிஷன் பெயில் ரத்து செய்ய வேண்டாம், நான் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வந்து விடுகிறேன் என்று சொல்லி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு மாஜி அமைச்சராக நின்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக செந்தில் பாலாஜி விவகாரம் சம்பந்தப்பட்டதல்ல இந்த டாஸ்மார்க் விவகாரம் தொடர்பான ஈடி விசாரணை. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாஜி தமிழ்நாடு தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அன்றைக்கே பேசினார். என்ன பேசினார்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மார்க் நிறுவனத்தின் மூலமாக குறைந்தபட்சம் சுமார் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை அவர் வாசித்தது உண்டு. ஆக அதைத்தான் இன்றைக்கு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற ஈடி உறுதி செய்திருக்கிறது.
இடி இன்றைக்கு இந்த விவகாரத்தை தன்னுடைய கையிலே எடுத்திருக்கிறது. தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு அது விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறது. டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய பல்வேறு அதிகாரிகள், டாஸ்மார்க் தொடர்புடையவர்கள், அவர்களிடத்திலே எல்லாம் விசாரணைகளை மேற்கொண்ட அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்றைக்கு அறிக்கை மூலமாக சொல்லி இருக்கிறது என்னன்னா, இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாவுக்கும் அதிகமாக ஊழல் நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அது வெளியிட்டிருக்கிறது. ஆக இந்த குற்றச்சாட்டை டாஸ்மார்க் நிறுவனத்தின் மீது இடி வெளியிட்டிருக்கிற இந்த சூழல்ல தான் நேற்றைய தினம் 22/5/2025 தேதியில் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது சம்பந்தமான ஒரு வழக்கு நீதியரசர் மரியாதைக்குரிய ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு முன்னால் வந்தது. அதுபோல டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் ஒரு 3-4 பேர் நேற்றைய தினத்திலே தான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆக இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தேறிவிடும், ஏதாவது இதில் இடி நடவடிக்கை எடுத்துவிடும் என்கிற பயத்தில் இரவோடு இரவாக திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் என்ன செய்கிறதுனா, டெல்லி உச்சநீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டுகிறது. ஒரு அவசர வழக்கை அது தாக்கல் செய்கிறது. அந்த அவசர வழக்கை உச்சநீதிமன்றம் வழக்கினுடைய அந்த நிலை அறிந்து உடனடியாக அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது முறையிடுகிறது. அந்த வழக்கினுடைய பிரேயர் என்னன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இடி இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க கூடாது. சம்மர் ஹாலிடேஸ் வருகிற காரணத்தினாலே இடி ஒருவேளை இது சம்பந்தமாக அரசு தரப்பில் பலரை கைது செய்யக்கூடும், அதற்கான சூழ்ச்சியினை இடி செய்கிறது. ஆகையினாலே இடி அவசரமாக இந்த வழக்கு விசாரணை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசினுடைய சார்பில் அவசர வழக்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அது நேற்றைய தினம் 22/5/2025 தேதியில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசாங்கத்தினுடைய சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்னா, இடியை பொறுத்தமட்டில் இன்றைக்கு அவசரமாக அதிகாரிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்று இன்றைக்கு தேதியிலே வருகிறது. ஆக இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த வழக்கில் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு இடி தயாராகிறது. ஆக கோடை விடுமுறை அறிவிக்கப்படுகிற சூழலில் நீதிமன்றத்தை இந்த அரசு அணுக முடியாத சூழல் ஏற்படக்கூடும். ஆகையினாலே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வழக்கு விசாரணையை இந்த கோடை விடுமுறை முடிகிற வரை இந்த இடி விசாரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த அரசு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்க, அதையெல்லாம் கேட்டுக்கொண்ட தலைமை நீதியரசர் அவர்கள் அந்த இடியினுடைய விசாரணைக்கு ஒரு 3 வார காலத்துக்கு தடை விதித்து ஒரு உத்தரவை நேற்றைய தினம் பிறப்பிக்கிறார். ஆக இந்த உத்தரவு என்று சொல்லுவது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு மூச்சு விடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த 3 வார காலத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தினுடைய தரப்பில் மத்திய அரசாங்கத்தோடு எத்தகைய பேரத்தை வேண்டுமானாலும் அவர்கள் நடத்தி கொள்ளலாம் என்பதற்கான ஒரு சூழல், அந்த அவகாசம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது. இதை குறித்துத்தான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை மூலமாக நேற்றைக்கு பேசியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, வெள்ளை கொடியேந்தி
முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு பயணமா என்கிற ஒரு கேள்வியை அவர் அறிக்கை மூலமாக கேட்டு ஸ்டாலினை நையாண்டி செய்திருக்கிறார். அந்த அறிக்கைக்கு கேள்விக்கு நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் எதிர்வினையாற்றி இருக்கிறார். அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் வெள்ளை கொடியேந்தி டெல்லிக்கு பயணம் செல்லவில்லை, உரிமை கொடியேந்தியே டெல்லிக்கு பயணமாகிறேன் என்கிற விதத்தில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். ஆக நாடாளுகிற முதலமைச்சர் M.K.S. அவர்கள் வெள்ளை கொடியேந்தி டெல்லிக்கு போகிறாரோ இல்லை உரிமை கொடியேந்தி டெல்லிக்கு போகிறாரோ என்பதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஏதோ ஒரு கொடியினை ஏந்தி கொண்டு அவர் அரசு பயணம் என்கிற போர்வையிலே டெல்லி செல்ல இருக்கிறார். ஆக இந்த சூழலில் டெல்லி செல்லுகிற முதலமைச்சர் அங்கே யார் யாரை மறைமுகமாக சந்திக்கக்கூடும், யார் யாரிடத்தில் எத்தகைய பேரங்களை அவர் பேசக்கூடும் என்பதெல்லாம் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு மாட்டி நிற்பது யாருன்னா, யார் அந்த தம்பி, யார் அந்த தம்பி என்கிற போது அந்த தம்பி யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆக அந்த தம்பியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு அறிவாலய குடும்பத்துக்கு இருக்கிறது. அறிவாலய குடும்பம் இன்னைக்கு கதறுகிறது. என்ன கதறாங்கன்னா, அந்த தம்பி மாட்டிவிட்டால் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய சாம்ராஜ்யமே தகர்ந்து போய்விடுமோ என்கிற அச்சம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் டெல்லியிடத்தில் சமாதான கொடியேந்தலாம், வெள்ளை கொடியேந்தலாம், அதெல்லாம் அவர்களுடைய அரசியல் டாக்டிக்ஸாக இருந்துவிட்டு போகட்டும். ஆக இன்னைக்கு இந்த இடி விவகாரம் ஏன் இந்த அளவுக்கு பற்றி எரிகிறதுன்னா, இந்த இடி விசாரித்த இந்த டாஸ்மார்க் விவகாரத்தில் புதிதாக 2 நபர்கள் மாட்டி நிற்கிறார்கள். அந்த 2 நபர்கள் யாருன்னா, ஒருவர் ஆகாஷ் பாஸ்கர், இன்னொருவர் யாருன்னா ரித்தீஷ். யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர், யார் இந்த ரித்தீஷ் என்கிற ரீதியில் நாம் பேசுகிற போது, ரித்தீஷ் என்கிற மனிதன் அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ரித்தீஷுக்கு நாடாளுகிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்கிற முகவரியை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. அவருக்கு வேறு எந்த விதமான பின் புலங்களும் கிடையாது. ஆனால் இந்த ரித்தீஷ் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எந்த விதமான உத்தரவுகளையும் பிறப்பிக்கிற இடத்தில் ரித்தீஷ் இருந்தார் என்பதை இன்றைக்கு இடி சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற IAS அதிகாரிகளாக இருக்கட்டும், IPS அதிகாரிகளாக இருக்கட்டும், IPS அதிகாரியாக இருக்கிற DGP துவங்கி அத்துணை பேரையும் தன்னுடைய சுண்டு விரலிலே வைத்து இயக்குகிற அந்த பெருமை யாருக்கு இருந்ததுன்னா, இந்த ரித்தீஷுக்கு இருந்திருக்கிறது. இந்த ரித்தீஷுடைய கட்டளைகளை எல்லாம் IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் முதலமைச்சருடைய மகன் துணை முதலமைச்சருடைய கட்டளைகளாக ஏற்றுக்கொண்டு அப்படியே ஒபே செய்த அந்த சூழல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே இருந்திருக்கிறது, அரசாங்க களத்திலே நடந்தேறியிருக்கிறது. ஆக ரித்தீஷ் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய டெண்டர்கள் முதல் அத்தனையையும் தீர்மானிக்கிற இடத்தில் இருந்திருக்கிறார் என்கிற தகவலை கூட இன்றைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறது. இன்னொருவர் யாருன்னா, மரியாதைக்குரிய ஆகாஷ் பாஸ்கர். ஹூ இஸ் திஸ் ஆகாஷ் பாஸ்கர் என்று நாம் கேள்வி எழுப்புகிற போது, ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னா, நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார், மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் மூக்கா முத்து.
அந்த மூக்கா முத்து அவர்களுடைய மனைவியாக இருக்கிற தேன்மொழி, அந்த தேன்மொழியினுடைய பேத்தியைத்தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். ஆக இவர் தேன்மொழியின் பேத்தியை காதலித்து திருமணம் செய்த அந்த உரிமையின் அடிப்படையில் கருணாநிதி குடும்பத்தின் நேரடி அங்கமாக இவர் வந்து விடுகிறார். இன்னொரு விதத்தில் இவர் கருணாநிதி குடும்பத்துக்கு எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறார்னா, திருச்சியில் இருக்கிற அன்பில் பொய்யாமொழி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாஜி அமைச்சர், இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அந்த பொய்யாமொழியினுடைய தந்தையார், அவருடைய உறவு, குடும்பத்துக்கு நெருக்கமான உறவாக இவருடைய தந்தை பாஸ்கர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகாஷினுடைய தந்தை பாஸ்கர் யாருன்னா, அவர் திருச்சியில் ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்தி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அன்னைக்கு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 பஸ்களை கொண்ட ஒரு டிரான்ஸ்போர்ட்டை அவர் நடத்தி கொண்டிருந்ததாகவும், காலப்போக்கில் அந்த டிரான்ஸ்போர்ட் துறை தொழில் நசிந்து போனதாகவும், அந்த பேருந்துகள் பஸ்களெல்லாம் இல்லாமல் போனதாகவும், கடைசியில் பாஸ்கர் என்கிற மனிதன் அவர் வைத்திருந்த அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொந்தமான ஷெட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருகிற வருமானம் மூலமாகத்தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக ஒரு காலகட்டத்தில் வறுமையில் வாடி தவித்த அந்த பாஸ்கரனுடைய குடும்பம் இந்த ஆகாஷ், தன்னுடைய மகன் ஆகாஷ் தேன்மொழியினுடைய பேத்தியை, கருணாநிதி குடும்பத்தினுடைய சொந்தத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு அங்கே என்ன பண்ணுதாருன்னா, நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள நேரடி உறவாக விடுகிறார். அவர் நேரடி உறவாக வந்ததற்கு பிறகு மரியாதைக்குரிய நாடாளுகிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவராக, வேண்டியவராக விடுகிறார். அவர் நெருக்கமானதற்கு பிறகு இன்னைக்கு ஆகாஷ் பாஸ்கருடைய தந்தை பாஸ்கர் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர் அதே திருச்சியில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை இன்னைக்கு நடத்துகிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருந்துகள் அவர் இயக்குகிறார். இன்னைக்கு விலையில் ஒரு பேருந்தினுடைய விலை 2 கோடி 3 கோடி என்று சொன்னாலும் ஒரு 200-300 கோடிக்கு அதிகமான சொத்தோடு அவர் இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆகாஷ் பாஸ்கரை பொறுத்த மட்டும் அவருடைய தொழில் என்னன்னா, அவர் டான் பிக்சர்ஸ் என்கிற பெயரில் ஒரு திரைப்படம் தயாரிக்கிற கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பேர் என்னன்னா டான் பிக்சர்ஸ். ஆக இந்த டான் பிக்சர்ஸினுடைய வேலை என்னன்னா, இன்னைக்கு பல திரைப்படங்களை டான் பிக்சர்ஸ் மூலமாக ஆகாஷ் பாஸ்கர் எடுத்திருக்கிறார். அவர் முன்னணி நாயகனாக இருக்கிற மரியாதைக்குரிய தனுஷ் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், இவர்களை போன்ற நடிகர்களை எல்லாம் வைத்து திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த திரைப்பட நிறுவனத்தை இந்த ஆகாஷ் பாஸ்கர் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சகாக்கள் எதற்காக பயன்படுத்தி இருக்காங்கன்னா, கருப்பை வெள்ளையாக்குகிற யுத்தி. கருப்பை வெள்ளையாக்குற யுத்தி இதில் எங்கே வருதுன்னு சொன்னால், இன்னைக்கு சினிமா தொழில்தான் கருப்பு பணத்தை வெள்ளைப்படமாக மாற்றி தருகிற இடம். ஏன்னா ஒரு திரைப்படம் இன்னைக்கு ஓடுகிறதா ஓடலையா இதெல்லாம் தெரியாது. ஆனால் திரையரங்குகள் ரசிகர்கள் இல்லாமல் படக்காட்சிகள் ஓட்டப்பட்டாலும் கூட அந்த படங்கள் வசூல் அதிகமாக காட்டியதாக கணக்கு காட்டப்படும். ஆக அவ்வாறு கணக்கு காட்டுவதன் மூலமாக ஒரு 50 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்குன்னா, அந்த 50 கோடி ரூபாய் வசூலை இவங்க 500 கோடியாகவும் மாற்றலாம், 5000 கோடியாகவும் மாற்றலாம். ஆக இந்த 500 கோடி 5000 கோடி என்பதெல்லாம் கருப்பு பணமாக இருக்கிற பணம் வெள்ளை பணமாக டான் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலமாக மாற்றி தருகிற
அந்த யுத்தியைத்தான் இன்னைக்கு ஆகாஷ் பாஸ்கர் கையாண்டிருக்கிறார் என்கிற செய்தி இடி மூலமாக இன்றைக்கு வாசிக்கப்படுகிறது. ஆக இந்த நிலையில தான் அருமைக்குரியவர்களே, இடி என்ன பண்ணுதுன்னா ஆகாஷ் பாஸ்கரை வளைக்கிறது, ரித்தீஷை வளைக்கிறது. ஆகாஷ் பாஸ்கரையும் ரித்தீஷையும் விசாரணை வளையத்துக்குள்ளே இடி கொண்டு வருகிற இந்த சூழல்ல தான் என்ன பண்ணுதாருன்னா, ரித்தீஷ் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறார். அவர் லண்டனுக்கு ஓடிப்போய் விட்டதாக செய்திகள் சொல்லுகிறது. யார் ரித்தீஷை லண்டன் செல்லுவதற்கு அனுமதித்தது? ஒரு மாநில அரசாங்கம் மட்டும் நினைத்து ரித்தீஷ் லண்டனுக்கு ஓடிப்போய் இருக்க முடியுமா? அங்கே ஒளிந்து கொண்டிருக்க முடியுமான்னா முடியாது. ரித்தீஷ் இடியினுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே அகப்பட்டு நிற்கிற ரித்தீஷ் இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் விவகாரத்தில் சிக்கி நிற்கிற அந்த ரித்தீஷ் இன்னைக்கு லண்டனுக்கு இங்கே இருந்து கடந்து போயிருக்கிறார், லண்டன் போயிருக்கிறார், ஓடி போயிருக்கிறார், ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோடு ஒப்பந்தத்தோடு ரித்தீஷ் லண்டனுக்கு போக அனுமதித்ததா, இல்லை மாநில அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு அறிந்தே மத்திய அரசாங்கம் ரித்தீஷ் லண்டன் செல்வதற்கு அனுமதித்ததா என்கிற பல்வேறு கேள்விகள் இன்றைக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ரித்தீஷ் லண்டனுக்கு போயிருக்கிறார். இன்னைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றம் மூலமாக இடி விசாரணைக்கு தடையை பெற்றிருக்கிறார். அவர் டெல்லிக்கு போவதாக ஒரு பயண திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆக டெல்லிக்கு போகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் இந்த சூழலில் யாரை பார்க்க போகிறார் நமக்கு தெரியாது. இந்த விவகாரம் குறித்து யாரிடத்தில் பேச இருக்கிறார் நமக்கு தெரியாது. மத்திய அரசாங்கத்தோடு அவர் சமரச முயற்சியில் ஈடுபட போகிறாரா என்பது கூட நமக்கு தெரியாது. ஆக ஏதோ ஒன்றை செய்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் இன்றைக்கு அறிவாலய குடும்பம் அதிர்ந்து போய் நிற்கிறது. ஏன்னா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வைக்கிற ஹேஷ்டேக் என்னன்னா, யார் அந்த தம்பி? டாஸ்மார்க் விவகாரத்திலே அந்த தம்பி யார்? அந்த தம்பி கைது செய்யப்படுவாரா? அந்த தம்பி சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவாரா என்கிற ஹேஷ்டேக்குகளைத்தான் இன்றைக்கு அதிமுக நாடு முழுவதும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் அந்த தம்பின்னு. அந்த தம்பி வேறு யாரும் இல்லை, நாடாளுகிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த தம்பியாக பார்க்கப்படுகிறார். ஆக இடியினுடைய வளையம், விசாரணை வளையம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி வந்த நேரத்தில் தான் அருமைக்குரியவர்களே உச்சநீதிமன்றம் மூலம் ஒரு தடையை பெற்றிருக்கிறார்கள். விசாரணைக்குள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரப்படாமல் இன்றைக்கு தற்காலிகமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. ஆனால் இது ஒன்றும் நிரந்தர தீர்வாக போவதில்லை. 3 வார காலங்கள் முடிந்ததற்கு பிறகு, கோடை விடுமுறை முடிந்ததற்கு பிறகு, நீதிமன்றம் இயங்க துவங்கியதற்கு பிறகு இடி மீண்டும் தன்னுடைய விசாரணையை தொடரத்தான் போகிறது. ஆக இந்த காரியங்கள் எல்லாம் வெளியே வரத்தான் போகிறது. டாஸ்மார்க் விவகாரத்தை பொறுத்த மட்டில் நான் நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். டெல்லியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நடத்தியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா 100 கோடி ரூபாய் இந்த மதுபான ஊழல், 100 கோடி ரூபாய் மதுபான ஊழல்ல தான் இடி மூலமாக அவரை துரத்தியது. கெஜ்ரிவால் அவர்களுடைய அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சது? மத்திய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தையே தீர்த்து போட்டது. அந்த கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்து வெளியே வர வேண்டிய சூழல் உருவானது.
அதற்கு பிறகு டெல்லியிலே நடைபெற்ற தேர்தலில் அருமைக்குரியவர்களே 100 கோடி ரூபாய் ஊழலாக இருந்த அந்த மதுபான ஊழலில் சிக்கி தவித்த கெஜ்ரிவால் அவர் போட்டியிட்ட தொகுதியிலே இருந்து கூட வெற்றி பெற்று டெல்லி சட்டமன்றத்துக்குள்ளே கால் பதிக்க முடியாத சூழல் அரசியல் களத்திலே உருவானது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக டெல்லியில் என்ன நடந்ததோ அதுதான் தமிழகத்திலும் நடக்க இருக்கிறது. டெல்லியில் 100 கோடி ரூபாய், இங்கு அப்படி இல்லை, ரெக்கார்டிக்கலாக 1000 கோடிக்கும் அதிகமான ஊழல் என்று பேசப்படுகிறது. ஆக 100 இங்கு 1000. இந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தப்புமா என்று கேட்டால் அது தப்புவதற்கான சாத்தியதை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது மத்திய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வாசிக்கப்படுகிறது. ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 200 கைப்பற்றுவோம், 234 கைப்பற்றுவோம் என்றெல்லாம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணங்களிலே, எதிர்பார்ப்பிலே, அரசியலிலே விழுந்திருக்கிற பேரிடியாகத்தான் இன்றைக்கு டாஸ்மார்க் விவகாரமும் அந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிற ஈடியினுடைய நடவடிக்கைகளும் நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது என்பதை மட்டும் தயவு கூர்ந்து ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த ஈடியினுடைய இந்த நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாகும், இன்னும் இது வேகப்படுத்தப்படும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை இந்த உருவமில்லாமல் ஆக்குகிற அந்த பணியை இந்த விவகாரத்தில் ஈடி செய்யக்கூடும் என்று நாட்டு மக்களால், தமிழ்நாட்டால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 2026 தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் இந்த ஒரு விவகாரம் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தடமில்லாமல் நசுக்கப்படுவதற்கு என்பதை மட்டும் நான் பணிவோடும் தெளிவோடும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை கண்டுகளித்த அத்துணை நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க அண்ணன் எடப்பாடியார் புகழ். நன்றி, வணக்கம்.